ஸோ இன்றைக்கி அகெயின் நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான செஸ் பஸ்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பஸ்ஸில் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேல்குலேஷன் பண்ணுங்கள். முக்கியமாக போர்டில் வச்சு ட்ரை பண்ண பாருங்கள். அண்ட் இப்போது எந்த டிலேவும் இல்லாமல் அந்த பஸ்ஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன பண்ண, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ பார்க்கலாம். இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்டு கிட்ட 4 பான் இருக்குது, பிளாக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஸ்கொயர் பிஷப் வச்சுருக்காங்க. பார்க்க போனால் இந்த பொசிஷன் வந்து ஒயிட்டுக்கு வின்னிங் தான். ஆனால் இதை நம்ம வந்து கரெக்டாக துல்லியமாக பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ரொம்ப சிம்பிளுங்க. இந்த பொசிஷன் பார்த்தவொடனே தெரியும். நீங்கள் எந்த பானை மூவ் பண்ணாலும் சரி, ஃபார்வர்டில் இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப் வந்து கேப்சர் பண்ணிவிடும். அப்போ கிங்கோட ஹெல்ப் இல்லாமல் இந்த பானை ப்ரொமோஷன் பண்ண முடியாது. அப்போ இப்போ இன்னொரு சந்தேகம் வரும், ஏங்க உங்கள் கிங்கை நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது கூப்பிட்டு போனீங்க, அவங்க கிங்கும் வரும் இல்லையா? அந்த பொசிஷனில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஒரு டிஃப்ளெக்ஷன் ஆர் டிகாய் ட்ரிக் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஒரு டாக்டிக்ஸ் எப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த கேமை எப்படி ஃபினிஷ் பண்ணலாம், இந்த பசலுக்கான விடையை நீங்கள் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் நான் இந்த ஆன்சர் காமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, தமிழ் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் D1 விளையாடலாம், D2 விளையாடலாம். பட் D2 வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான மூவ். கிங் டு D2 அவங்களுக்கு இங்கே வந்து டார்க் ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொண்டு வருவாங்க. நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். ஸோ அவங்களும் வருவாங்க இந்த மாதிரி. ஸோ கிங் D6, அடுத்து கிங் டு G5, அடுத்து கிங் டு E7, கிங் டு H6 அண்ட் தென் கிங் டு F8. கிங் F8 வந்ததுக்கப்புறம் என்னங்க ப்ரோக்ரஸே பண்ண முடியாத மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து ஒயிட் ஒரு ப்ரில்லியண்ட்டான வந்து சாக்ரிஃபைஸ் வந்து பண்ண போகிறோம். ஒரு பான் சாக்ரிஃபைஸ் டெம்பரரியாக. பான் டு G7 செக். இப்போ கிங்கால் வெட்ட முடியாது. கிங்கை நகர்ந்தாக குயின் ப்ரொமோட் பண்ண போகிறோம். அதனால் பிஷப்பால் வெட்டியே ஆகணும். பிஷப்பால் வெட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிங்கை வந்து G6 போட போகிறோம். அண்ட் இந்த பொசிஷனில் பிஷப்போட ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் வந்து பார்த்திங்கன்னா H8 உட்காந்துக்கிறது, இந்த பானை ப்ரொமோட் பண்ண முடியாமல் தடுக்கிறது. இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம், பிஷப் வந்து இங்கே இருக்கும்போது பின்னாடி போனாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளாக்கேட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆர் இன்டர்ஃபரன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பானை ப்ரொமோட் பண்ண முடியும். பட் இங்கே H8 போயிட்டாரு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இப்போவும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிஷப்போட ஹைஸை க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கிங்குக்கு தான் மூவ் இருக்குது, பிஷப்பால் மூவ் ஆக முடியாது. கிங்கோட ஒரே மூவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவ் கிங் டு E8 வந்து விளையாட முடியும். இப்போ இந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுங்க. பாதுகாப்பு கொடுத்தது வெயிட் பண்ணுறீங்க. திரும்ப அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மூவ். அகெயின் நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்த பானை அப்படியே வந்து புஷ் பண்ணலாம். ஏன் புஷ் பண்ணுறோம் அப்படின்னா கிங்கை திரும்ப வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுங்க, F8 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுறது, திரும்ப அந்த பானையை நீங்கள் மேலே ஏற்றலாம். அதுக்கப்புறம் கிங் வெளில வருவார், அதுக்கப்புறம் F7, அதுக்கப்புறம் பான் ப்ரொமோஷனை தடுக்கவே முடியாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செஸ் பஸலில் திரும்பவும் மீட் பண்ணலாம்.